வணக்கம். 12th முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழ நம்ம ஒரு காலேஜ்ல போய் படிச்சோம்னு வச்சுங்களேன், எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்களே, நம்ம அதுக்கு எலிஜிபிளா? எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள்? அது மட்டும் இல்லாம என்னென்ன படிப்புகள்ல இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா நீங்க குழம்பி போய் இருப்பீங்க. ஒரு பேரண்டா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், இதை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதலே இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள், அதாவது நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லைக் பட்டன் இருக்குல்ல, அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே போய் சேரும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங் வழியா நீங்க போய் படிச்சா மட்டும்தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஆரம்பிச்சு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரு, வெட்டினரி, அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், லா, இது போன்ற பல படிப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் இப்போ இந்த டிகிரியை பத்தி சொல்றேன், நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கணுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு பெரிய குழப்பமாவே இருக்கும். ஏன்னா நீங்க கேட்கலாம், சார் நான் அரசு பள்ளியில படிச்சிருக்கேன், நான் அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க. நம்ம ஊர்ல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பு எடுத்துட்டு இப்படி ஓடிடுறீங்க. மற்ற படிப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த 7.5 ரிசர்வேஷன் போன்ற பெரிய திட்டங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கிராமத்துல படிக்கிறோம், அரசு பள்ளியில படிக்கிறோம், படிச்சுட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு டிகிரியை பண்ணோமா, அடுத்து ஏதாவது ஒரு வேலையை தேடணுமா, அப்படி போயிடுறாங்க. அதுக்காக தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் உயர்கல்வியில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிப்புகள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமா நான் எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சா இந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்றேன். முதற்கட்டமா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இப்ப நான் சொல்ல போற ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கணும். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும்னா நீங்க வந்து நடுவுல நான் வந்து பிரைவேட்டுக்கு மாறிட்டேன், நான் வந்து பிரைவேட்ல 2 வருஷம் படிச்சிருந்தேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஆனா நான் சொன்ன ஸ்கூல்ல நீங்க மாறி படிச்சிருக்கலாம், எதுல வேணாலும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள், இதுல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஸ்கூல், அதாவது மாநகராட்சி பள்ளிகள்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதே போல முனிசிபல் ஸ்கூல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி பள்ளிகள்ல படிச்சிருந்தாலும் நீங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதே போல ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகள், இந்த பள்ளிகள்ல படிச்சிருந்தாலும் நீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லர் ரிக்ளமேஷன் ஸ்கூல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் அப்படிங்கிறாங்க, இந்த பள்ளிகள்ல படிச்சிருந்தாலும் நீங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ், வனத்துறை பள்ளிகள்னு சொல்றாங்க, அந்த பள்ளிகள்ல படிச்சிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜர் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகள்ல படிச்சிருந்தாலும் நீங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, சார் நாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சோம் சார், எங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாதுன்னா கிடையாது. முழுக்க இப்ப நான் சொன்ன பள்ளிகள்ல நீங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கணும். நடுவுல வந்து நீங்க மாறி இருக்க கூடாது, நான் பிரைவேட்டுக்கு போயிட்டேன் சார், கிடையாது. முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சொன்ன பள்ளிகள்ல நீங்க படிச்சிருக்கணும். இதுல முழுக்க நம்மளுடைய கிராமத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானோர் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில தான் படிப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிப்புகள்ல இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குங்கிறதை நான் சொல்லிடுறேன். அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ்எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தா, ஆயுர்வேதா, இந்த ஆயுஷ் படிப்புகள் இருக்குல்ல, அதுலயுமே வந்து 7.5 ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பு, பிஇ, பிடெக், பிஆர்க்கு, இந்த படிப்புகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. அதே போல அக்ரிகல்ச்சர் சொன்னேன் பாத்தீங்களா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அப்புறம் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பிடெக், இது போன்ற அக்ரிகல்ச்சர் படிப்புகள்லயுமே இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கு. அப்புறம் வெட்டினரி படிப்புகள், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், அதுக்கப்புறம் பிடெக், அந்த படிப்புல இருக்கக்கூடிய படிப்புகளுக்கும் இந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷரிஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி, அதாவது வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த படிப்பு. அப்புறம் பிடெக், அந்த ஃபிஷரிஸ் படிப்புகள்லையும் இந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். அதுக்கப்புறம் லா படிக்க போனீங்கனாலும் நீங்க 7.5 ரிசர்வேஷன் படிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, அப்புறம் பிசிஏ எல்எல்பி,
இந்த படிப்புகளில் ஹானர்ஸ் கோர்ஸ், நார்மல் பிஏ எல்எல்பி கோர்சஸ்லையும் இந்த 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய வந்திருக்கும். மேற்கொண்ட பெரிய டவுட் என்னவா இருக்குன்னா, சார் நாங்கள் 7.5 ரிசர்வேஷன்ல எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும்னா நாங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு முன்னாடியே போகணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க கவுன்சிலிங் வழியா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்ன படிப்புகளுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படும். அந்த கவுன்சிலிங்ல இப்போ வந்து குறிப்பா உங்கள்கிட்ட ஒன்று தெளிவா சொல்லணும்னா, ஒரு கல்லூரியில ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுங்க. 100 சீட் இருக்கு. இந்த 100 சீட்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 சீட்டு இல்ல 100% சீட்டு, ஒட்டு மொத்தமா 100% சீட் இருக்குன்னா அதுல உங்களுக்குன்னு தனியா ஒரு 7.5% உங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. பேலன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல மீதம் என்ன இருக்கும், 100ல பாதி என்ன 92.5%, அது தனி. இந்த 7.5 தனி. இது உங்களுக்குன்னே தனியா கொடுக்குறாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீங்க இந்த 7.5 மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பக்கமும் போகலாம், இந்த 92.5% பக்கமும் போகலாம், இதையும் எடுத்துக்கலாம். 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. 7.5ல போனீங்கன்னா முழுவதும் இலவசம், 92.5%ல போனீங்கன்னா பணம் கட்டி படிக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே சார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் நாங்க வாங்கலாம், இந்த 7.5% இடஒதுக்கீடுல எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தாலுமே எங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே மற்ற ஸ்காலர்ஷிப் இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, முதல் பட்டதாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஏ எஸ்டி இந்த அவங்களுக்குலாம் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா டியூஷன் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே உங்களுக்கு அனைத்துமே நம்மளுடைய தமிழக அரசே உங்களுடைய பணத்தை உங்களுக்கு செலுத்துங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வழியா போகும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு போறதுக்கு இப்போ நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய MK ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வேற வருது. அந்த ஸ்காலர்ஷிப்லாம் நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்காம போகாதுன்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் பட்ஜெட்ல கூட 550 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. வருடம் இப்ப அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா 41,038 பேர் இதனால வந்து இந்த திட்டத்தினால வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வரக்கூடிய கல்வியாண்டுல, இந்த வருட கல்வியாண்டுல குறிப்பா இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, எல்லா படிப்புகள்லையும் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது மெடிக்கலுக்காக தான். ஏன்னா வந்து இன்னைக்கு நீட்டுங்கிறது ஒரு ஆப்பா ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். அதனால நிறைய பேரால இந்த அரசு பள்ளி மாணவர்களால இங்க உள்ள போக முடியல, MBBS PDS படிப்புகள்லாம். சரி, அவங்களுக்காக இதை கொண்டு வந்தோம்னா, இந்த இதுக்குன்னு தனியா ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தா அந்த மாணவர்கள் நிறைய பேர் படிப்பாங்களே, அவங்களால படிக்க முடியலன்னு தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலயும் வந்துருச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இன்ஜினியரிங் படிப்புல தான் இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. மற்ற படிப்புகள்லாம் இங்க சீட்டு ரொம்ப கம்மி தான். MBBS BDS படிப்பா இருக்கட்டும், IAS படிப்பா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் படிப்பா இருக்கட்டும், வெட்டினரியா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபிஷரிஸ் எல்லாம் ரொம்ப சொற்பமான இடங்கள் தான் இருக்கு. ஆனா இன்ஜினியரிங்ல மட்டும்தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஒட்டுமொத்த சீட்டு கிட்டத்தட்ட 1,75,000 சீட் இருக்கு. அதுல இந்த 7.5 பாத்தீங்கன்னா ஒரு 15,000 சீட் இருக்கு. இந்த 15,000 சீட்டும் சில கல்லூரிகள்ல மட்டும்தான். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டது விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் நினைப்பீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குன்னு. கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் கிடையாது, நீங்க பிரைவேட் காலேஜுக்கு போனாலுமே இந்த 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு பொருந்தும். எப்படி? அரசு இடஒதுக்கீட்டு கீழே கவுன்சிலிங்ல இப்ப இந்த ஒரு காலேஜ் இருக்கு, இந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த காலேஜ்ல 7.5 இருக்கும். அப்ப அந்த அரசு ஒதுக்கீடு கீழே நீங்க பிரைவேட் காலேஜுக்கு போனாலுமே உங்களுக்கு எல்லாமே இலவசம் தான். கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் இலவசம்னு இல்லை, பிரைவேட் காலேஜ்லயும் இலவசம் உண்டு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால இந்த இன்ஜினியரிங் படிப்புல பெரிய தலைவலியா இருக்கிறது என்னன்னா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு முழுவதும் இலவசமா ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க பணமே கட்ட வேணாங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சில காலேஜ்ல பணம் வாங்குறாங்க. இந்த பிரச்சனை நான் வந்து இன்ஜினியரிங் பேச வந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருடம் அது மாறுதான்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்காக தான் 550 கோடியை ஒதுக்குறாங்க. ஆனா காலேஜ் மேலும் பணம் சில கல்லூரிகளை கேட்கப்படுது, சில கல்லூரிகளை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 100% இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா அதுல ஒரு மிஞ்சி போனா ஒரு 60% கல்லூரிகள்ல பணமே கேட்கறதுல, ஒரு 40% கல்லூரிகள்ல மட்டும்தான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனடைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சர்க்கிள்ல இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்ஜினியரிங் பத்தின வீடியோக்கள் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கைடன்ஸும் நம்ம கொடுப்போம்.
நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேலும் இது போன்ற தகவலை நீங்க நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பாய்.